இன்று ஒரு தகவல். ஒரு ஊரில் கல்யாணான தம்பதிகளுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடக்குது. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மணமக்களுக்கு அன்பளிப்பு அப்படின்ற பெயரில் ஒரு பார்சல் வருது. அந்த பார்சல் கூடவே ஒரு கடிதமும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதில் அந்த ஊரினுடைய ஒரு சிறந்த திரையரங்கம், அதில் ஓடக்கூடிய ஒரு புதிய படத்துக்கான 2 டிக்கெட்டு இணைக்கப்பட்டிருக்குது அந்த கவரில். மேலும் அந்த கவரில் என்ன எழுதியிருக்குன்னா, இதை அனுப்பியது யார் அப்படின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பும் அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. உடனே 2 பேரும் அந்த கவரை பிரித்து பார்த்துட்டு ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறாங்க. கணவன் கேட்குறாரு, ஏப்பா உன் ஃப்ரெண்டு யாராச்சும் அனுப்பிச்சிருப்பாங்களா, யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்ஃபு உன் ஃப்ரெண்டு யாராச்சும் அனுப்பியிருப்பாங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சிந்திச்சும் கடைசியில் யார் தான் அதை அனுப்புனாங்க அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இருந்தாலும் இலவசமாக அந்த டிக்கெட்டை விடக்கூடாது, அந்த படத்தை இன்றைக்கே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேட்டருக்கு போகிறாங்க. போயிட்டு படத்தை பார்த்துட்டு நைட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க, 2 பேர்த்துக்கும் ஒரே அதிர்ச்சி. வீடு திறந்திருக்குது. வீட்டில் இருந்த ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே திருடு போயிருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப மன வருத்தத்துடன் அக்கம் பக்கம்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ வீட்டில் ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் சூப்பரா அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பதில் கிடைக்குது. இந்த லெட்டரை அனுப்பினவன் ஒரு களவாணி பையன், நம்மளை பிளான் பண்ணி தேட்டருக்கு அனுப்பிட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இலவசமாக நம்மளுக்கு யார் எது கொடுத்தாலையும் அது நம்மளை ஏமாத்துறதுக்காக இருக்கலாம், அல்லது நம்மளை கொள்ளையடிப்பதற்காக இருக்கலாம். இந்த உலகத்தில் இலவசம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. தாய் அன்பை தவிர மீது எல்லாமே நம்மளுக்கு இலவசமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இன்று ஒரு தகவல் மட்டுமே பேசி அதில் நிறுவனத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்காக நிறைய நபர்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்கள் நிறுவனத்தை பற்றி பேசாமல் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த காரணமும் கிடையாதுங்க. நிறுவனத்திலேருந்து எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. ஏன்னா நிறுவனமே நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம், தேவையில்லாத மக்கள் யூடியூப்பில் பேசி மக்கள் மனசை போய் குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாத நிறுவனத்திலேருந்து அப்டேட் கிடைக்காம நாமளாக ஒரு அனுமானத்தில் ஒரு தகவலை சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது மேலும் மன வருத்தத்தை தான் உருவாக்கும். ஆல்ரெடி 1 வருஷமாக வெயிட் பண்ணி அப்பப்போ வந்த செய்திகள் எல்லாத்தையுமே எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம். அப்படி இருக்கும் பொழுது நிறுவனம் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, தாராளமாக அவங்க கொடுக்கட்டும். அவங்க கொடுக்காத இந்த கால இடைவெளியில் நாமளே ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அது மேலும் உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கும். கண்டிப்பாக எனக்கு அப்டேட் கிடச்சா கட்டாயம் உங்ககிட்ட சொல்லுவேன். உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போகிறோம். அதேமாதிரி நிறைய ஸ்டோர் உறுப்பினர்கள் அவங்ககிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் வந்ததா, உங்களுக்கு மட்டுமாச்சும் ஏதாச்சும் நிறுவனத்திலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்களா, அல்லது அத்தாரிட்டி உறுப்பினர் டைரக்டர் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னா அவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நிறுவனம் தான் அப்டேட் கொடுக்கணும், நிறுவனத்தினோட எம்டி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அப்டேட்டு நம்மளுக்கு கொடுக்காம எங்கேயும் போயிட முடியாது. அவங்க பேசாமல் இருக்க உறுப்பினர்கள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அந்த அப்டேட் வரும் வரை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்றொரு தகவலாக உங்ககிட்ட சொல்கிறேன். விருப்பம் உள்ளவங்க கேளுங்க, பாருங்கள். விருப்பம் இல்லையே உங்களுக்கு பயனுள்ள வகையில் உங்களுடைய நேரத்தை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக இருங்க அப்படின்றதையும் இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த இன்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.